கற்பனையே யார் மூலமையும் புண்படுத்த நோக்கம் அல்ல. சிரிப்பதற்கு மட்டுமே. சிரிப்பாலும் பரவாயில்ல, கொஞ்சமா சிரிங்க. இப்ப இருந்து கூல்ட்ரிங்க்ஸ் சொல்றீங்கன்னா இது வரைக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் வந்துச்சு. சின்ன பையன் போயிருக்கா சார். ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஆக்டிங் நல்லா தான் பண்றீங்க. சார் அந்த கடல் கனி கல்பனா விட்டுட்டு சார் இல்ல சார், இது மத்ததா இருந்தா நாங்க கேட்டிருக்க மாட்டோம். நீங்களே உங்க பேஜுக்கு கீழே நீங்க உங்க கைப்படா போட்ட போஸ்ட் தான் சார் இந்த சேலையில வீடு அத சொன்னா முடிஞ்சே சார். எதுக்கு சார் அந்த ஏஐ ஆயிலன்னு சொல்லிட்டு எதுக்கு சார் சொல்றீங்க? நீங்க இல்ல எனக்கு ஆரம்பத்திலே அவங்க ஃப்ரெண்டா கொஞ்சம் க்ளோஸா டான்ஸ் ஆடி இருக்கீங்க என்ன சார் அப்படி கேட்டிருந்தா நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிருப்பேன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி. அதை விட்டுட்டு நீங்க க்ளோஸா இருக்கிறேன்னா கடுப்பாகுமா ஆகாது? கண்டிப்பா என்னதான் சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் நாங்களும் மனசு தான். சாரி சார், எங்களுக்கு கடுப்பாகும். ரொம்ப 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 சாரி சார், ரொம்ப சாரி சார். அடுத்த ஏசி இன்னும் ரெடி ஆகல. ஏய் போய்ட்டுக்கறா, வாங்கிட்டு வாடா ஏசி. இப்போ போறோம் சார் பெட்டி கடைக்கு. எல்லாத்துக்கும் ஏய் கனகராஜ் கூல்ட்ரிங்க்ஸ் அப்படினா எங்க வருது? ஒண்ணுமே வரல. என்ன உங்க டீம் இருக்காங்க? இல்ல இருக்காங்க சார், 4 பேர் இருக்காங்க. 4 விதமா. நான் பாட்டுக்கு அமெரிக்கால நல்ல ஒரு ஹால் சார். இப்போதான் சார் நல்லா எடுத்து விட்டீங்க சார். சூப்பர் சார். சார் இப்போ இன்னொரு क्वेश्चन என்னன்னா சார், இருங்க சார். நான் முடிக்கல சார். நீங்க அமெரிக்கால நான் பாட்டுக்கு ஹாலிவுட் ஷூட் போயிட்டு சார். அதுதான் சார், அமெரிக்கா வரைக்கும் இங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு கோயம்புத்தூர்ல எங்கேயோ ஒரு சின்ன கிராமத்துல ஆக்டிங் ஸ்கில்லோட இருந்த நீங்க இப்போ யுஎஸ்ஏ வரைக்கும் பரவி இருக்கு உங்க ஆக்டிங் ஸ்கில் அப்படின்னா அத பத்தி நான் கொஞ்சம் அனுபவத்தை கூட ஷேர் பண்ணுங்க சார். இதெல்லாம் நீங்க என்ன கடுப்பேத்துறதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாவே சொல்லிருப்பேன். நீங்க பாட்டுக்கு கல்பனா வச்சு என்ன கடுப்பேத்தி விட்டு சார். சாரி சார். இல்ல கல்பனா வச்சு இது பர்சனலா உங்க வைஃப் கொஞ்சம் கேட்க சொன்னாங்க சார். சும்மா சார். இந்த போர்ஷனை கட் பண்ணிக்கோங்க. எடிட்டர் சொல்லி கட் பண்ணிக்கோங்க இந்த போர்ஷனை. ஓகே எடிட்டர் கட் பண்ணாதீங்க. கட் பண்ணிடுங்க. ஓகே கட் பண்ணு. ஓகே சார். முடிஞ்ச அந்த கல்பனா சார் அது நிறைய ஆடியன்ஸ் தனியா சைடுல கவனிச்சறோம். ஓகே சார். ஓகே சார். எடிட்டர் கொஞ்சம் கல்பனா மட்டும் இப்ப என்ன क्वेश्चन கேட்டிங்களா அதுக்கு? சார் நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்துட்டு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆக்டிங் ஸ்கில் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப யுஎஸ்ஏ வரைக்கும் வளர்ந்து நிக்குது சார். அப்படி இருக்கிற அந்த ஹாலிவுட் மூவி லெவலுக்கு போயிருக்கு சார் உங்க ஆக்டிங் ஸ்கில். இப்படி இருக்க பட்சத்துல இத பத்தின கொஞ்சம் தருணத்தை எங்க கிட்ட சொல்லுங்க சார். இது இதுக்கு அத்தனைக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா என்னோட எக்ஸ்ட்ரானரி ஆடு ரொம்ப ஹெவியான ஆடு பார்த்தேன் சார். ஆமா அது நிறைய வீடு கட்ட ஆடு ஹார்ட் வர்க்கா சார். ஓகே ஹார்ட் வர்க் மக்களே, ஹார்ட் வர்க் இல்ல. ஓகே சார். அத விட்டுங்க. ஓகே சார். சேலையில வீடு கட்டறதும் கல்பனா மேட்டரும் இப்போதைக்கு ஒதுக்கி வைங்க. அத பாத்துக்கலாம். நம்ம இந்த மேட்டர் ஓகே சார். ஓகே சார். ஓகே. நிறைய பேர் அவங்க லைஃப்ல ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப ஹார்ட் வர்க் பண்ணுவாங்க. காலையில பாத்தீங்கன்னா பாத்ரூம் போறது ஹார்ட் வர்க், குளிக்கிறது ஹார்ட் வர்க், சமைக்கிறது ஹார்ட் வர்க். நல்லா கவனி பண்ணுங்க. கொஞ்சம் கடுப்பாகுது. சரி ஓகே சார். கொஞ்சம் கமெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே சார். கொஞ்சம் இந்த ஹார்ட் வர்க் பாத்தீங்கன்னா நிறைய பேர் காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஹார்ட் வர்க் பண்ணுவாங்க. அது நான் சொல்றது கரெக்ட் தானே சார். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ஹார்ட் வர்க் எவன் சார் பண்றா? பாத்ரூம்ல உட்கார்ந்து சார் பண்றா. கரெக்ட் தானே மக்களே? கரெக்ட் தான். ஒரு இன்டர்வியூல எப்படி பேசணும்னு தெரியும் சார். இல்ல சார், ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இங்க உங்களுக்கு இன்டர்வியூ வந்திருக்காங்க. சாரி சார், அது ரொம்ப பெரிய விஷயம் சார். பல கோடி மக்கள் பாக்குறாங்க. கண்டிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் சொல்ல முடியாது, ஃபாரின் வரைக்கும் போகுது. கண்டிப்பா அதான் வேர்ல்ட் ஃபுல்லா சொல்லிட்டேன் சார். வேர்ல்ட் ஃபுல்லா போகுது. சோ அந்த ஒரு இன்டர்வியூல நீங்க எப்படி பேசணும் உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இல்ல சார். வளர்ந்தது அப்படின்னு. ஓகே சார் சொல்லுங்க சார். இல்ல இல்ல அப்படி இல்ல சார். ஓகே நான் என்ன சொல்றேன் சார், அமெரிக்கா வரைக்கும் நீங்க உங்களோட அதான் பாத்தீங்கன்னா சில பேர் அவங்க லைஃப்ல ஜெயிக்கிறதுக்காக காலையில நேரத்துல 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுவாங்க, 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடுவாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கும். சோ அதையும் தாண்டி ஓகே சார். ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்கால போய் நீங்க இங்க வாங்கின சம்பளத்தை 5 ரூபாயில வாங்கிட்டு இருந்தீங்க சார். அங்க போய் இப்ப 5 மில்லியன் வரைக்கும் நீங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க சார். இத பத்தி உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க சார். போன கொஸ்டினுக்கு நான் என்ன ஆன்சர் சொல்லல, அது சொல்லிட்டு தான் அது பாத்தீங்கன்னு வச்சோங்களேன். முன்னொரு காலத்துல தானே சார். ஓகே சார். ஓகே இப்போ அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறவங்களுக்கு முன்னாடி நான் எந்திரிச்சு ஆசைப்பட்டேன். அதுதான் என்னோட ஹார்ட் வர்க். ஓகே சார். அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சா நான் 2 மணிக்கு எந்திரிச்சேன். அவங்க 2 மணிக்கு எந்திரிச்சா நான் தூங்கவே மாட்டேன் நைட் ஃபுல்லா. என்ன சார் பண்ணுவீங்க தூங்காம? ஃபுல்லா ஆக்டிங். இந்த முன்னொரு காலத்துல அந்த பெரியவங்கலாம் பாத்தீங்கன்னு வச்சோங்களேன், அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நைட் எல்லாம் தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய லெவல்ல வருவாங்க. சோ அந்த ஸ்டேஜுக்கு நான் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தூங்காம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணங்காட்டினா இப்போ நான் அமெரிக்கால போயிட்டு ஆக்ட் பண்ற அளவுக்கு பெரிய ஆளா இருக்கேன். இப்போ நீங்க அடுத்த ஓகே சார். அதுதான் சார், இப்போ நீங்க இங்க ஃபர்ஸ்ட் வாங்கின சம்பளம்
ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்துலயும் போஸ்ட் பண்ணிருக்கீங்க சார். இப்போ 5 மில்லியன் 50 மில்லியன் ட்ரில்லியனை தாண்டி சம்பளம் உங்களுக்கு இப்ப வந்துட்டு இருக்கு சார் அமெரிக்கால. சோ அந்த வளர்ச்சிக்கு நடுவுல இருக்கக்கூடிய பாதைகள் எப்படி சார் இருந்துச்சு? அது ரொம்ப கடினமான பாதை. அப்ப விட்டுலாமா பாதி சார்? இல்லன்ற அப்ப இடையில விட்டுலாமா சார்? இல்ல விடலாம் வேண்டாம். அது இடையில பாதி இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா பாதை இல்லாம நாங்க வானத்திலேயே போனோம். இங்க அமெரிக்காவுக்கு வந்து பாதை கிடையாது. நம்ம இந்தியால இருந்து சார் நான் எப்படி போனீங்கன்னு கேக்கல சார். இங்க வந்துட்டு 5 ரூபாயில நீங்க சம்பளம் வாங்குறீங்க இல்லையா? அமெரிக்கால போய் 5 மில்லியன் 5 ட்ரில்லியன் 50 ட்ரில்லியன் பக்கம் சம்பளம் வாங்குறீங்க. சம்பளம் வாங்குறீங்க இல்லையா? அதோட வளர்ச்சியை பத்தி கேக்குறேன். ஓகே சார், அத பத்தி கேக்குறேன். அத பத்தி இங்க வந்து அந்த 5 ரூபா வாங்கணும் சொல்றீங்களா, அது வந்து 5 ரூபா 50 பைசாவா சார்? 5000. என்னோட வந்து முதல் படத்துக்கு நான் நடிச்ச போது என்னோட ஒரு நாள் சேலரி பாத்தீங்கன்னா 50,000. தப்பா சொல்லிட்டேன், 5000. அதுக்கு நீங்க அப்படின்றீங்கன்னா நல்லாவா இருக்கு. 5000 என்னோட சேலரி, சரிங்களா? அதுக்கப்புறம் படிப்படியா ஏறிதான் இப்ப நான் வந்து $500 மில்லியன் வளர்ந்துருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். இத பத்தி நம்ம சொல்லி ஆகணும் சார். என்ன சார் அவ்வளவு பெரிய நடிப்பு? சும்மா இப்படி வச்சுட்டு இப்படி ஆனா பெரிய நடிப்பா சார்? காசு சும்மா ஓசில தான் குடுக்குறாங்க. ஸ்பாட்ல போய் நின்ன உடனே ஆக்டிங் சொன்ன உடனே அப்படின்னு பண்ணா அது ஆக்டிங் ஆயிருமா? உனக்கு ஆக்டிங் பத்தி என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஒண்ணு தெரியும் சார். உன்னால முடிஞ்சா ஒரு நாள் நீ ஆக்ட் பண்ணி காட்டு பார்க்கலாம். சார் நான் எப்படி சார்? நீ முடிஞ்சா ஆக்ட் பண்ணி காட்டு பார்க்கலாம். ரகுவரன் கேவலமா பண்ணிட்டு இருக்காரு சார். நான் எப்படி சார்? என்ன நீ சும்மா சமாளிக்கிற? ஆக்டிங் பத்தி உனக்கு சார் சார் மெதுவா சார், வயசான காலத்துல போய் சேர்ந்து போறீங்க சார். தெரியும். தண்ணி குடுங்கப்பா சார். சார் ஒரே நிமிஷம் சார். தாங்க. நீ எப்படி ஆக்டிங் தண்ணி குடிங்க சார். ஏய் என்னது சார்? தண்ணி. அது தெரியும். தண்ணி என்னதுல இருக்கு? உங்க கையில இருக்கு சார். மொக்கத்தனமா காமெடி. தண்ணி எதுல இருக்கு சார்? செம்புல இருக்கு சார். இது செம்பா? ஆமா சார். ஓட்ட சார் சார் இருக்கிற செம்பு தான் சார் குடுக்குறோம். ஆக்சுவலா எங்க டைரக்டர் வந்துட்டு இதுக்கு பின்னாடி குடுங்க. இதுக்கு பின்னாடி ஓட்ஸெல்லாம் கொண்டாந்து ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி சார்? இல்ல எனக்கு புரியல சார். ஒரு சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறீங்க நீங்க. சார் நார்மல் வைங்க பேசுங்க சார். சார் அப்படி இல்ல சார். சார் போயிட போறீங்க. ஆக்சுவலா சாரி சார். சார் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு சார். அத நான் உங்களுக்காக சின்னதா சொல்றேன். எதுக்காக பித்தளை செம்புல உங்களுக்கு தண்ணி கொடுத்தா அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பாரம்பரியம் பழமையான விஷயத்து மேல ஈடுபாடு ஜாஸ்தின்னு நாங்க எல்லாருமே தெரியும் சார். எங்க எல்லாருக்குமே கரெக்ட் தான், நான் இல்லன்னு சொல்றேன். ஆமா சார். இதனாலேயே நீங்க உங்க வீட்டுல சுத்தியிலும் பழைய காலத்து பாட்டிகளை வச்சிருக்கீங்க சார். பழைய காலத்து பாட்டிங்க நிறைய பேருக்கு வேலை கொடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு சார். அதனால உங்களுக்கு பாத்ரூம்ல இருந்து செருப்பு செப்பல் 2 ஒண்ணுதான். செருப்பு மண்டையில போட்டுக்கிறதுல இருந்து கால்ல போட்டுக்கிறதுக்கு எல்லாமே பாரம்பரியமா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தகவல் வந்துச்சு சார். சோ அதனாலதான் இங்கேயும் பாரம்பரியமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த செம்பு நாங்க கொண்டு வந்து உங்களுக்கு தண்ணி கொடுத்தேன் சார். நானு ஷூட்டுக்கு போனா பாட்டில்ல தான் தண்ணி கொடுத்தேன் சார். சார் அந்த வாட்டர் பாட்டில் அதெல்லாம் குடி. இந்த ஓட்ட சொம்பு கொண்டாந்து குடிக்க சொன்னா நான் எப்படி குடி? சார் அப்ப நீங்க பாரம்பரியத்தை எதிர்க்கிறீங்களா சார்? பாரம்பரியத்தை சமாளிக்காதீங்க சார். அப்ப நீங்க பாரம்பரியத்தை எதிர்க்கிறீங்களா? பாரம்பரியத்துல எதிர்க்கலாமா? இந்த சொம்பதான் எதிர்க்கிறேன் சார். அப்ப இந்த சொம்ப நீங்க எதிர்க்கிறீங்கன்னா பாரம்பரியத்தை எதிர்க்கிற மாதிரி சார். பழைய சொம்புக்கும் பாரம்பரியத்துக்கு என்ன சார்? இந்த செம்புல குடிச்சாதான் ஜூஸ் குடுப்பேன்னு சொன்னாங்க கொஞ்சம் ஐஸோட. சோ நீங்க அதை அதையாவது சொல்லுங்கம்மா, குடிக்கலாம். ஓகே சார். அப்ப செம்புல தண்ணி குடிச்சிருங்க சார். கொடுங்க. சார் இந்தாங்க. சரி ஓகே சார். ஓகேவா சார்? ரிலாக்ஸா சார்? வயசான காலத்துல ஏன் சார் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பாத்து என் வயசு எவ்வளவு இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை சார்? என்ன சார் ஒரு 95 இருக்குமா? என்ன வந்தது டேமேஜ் பண்ணிட்டே இருக்க சார்? அப்படிலாம் இல்ல சார். இது வந்து இன்டர்வியூயா இல்ல என்ன இளவு எனக்கு? சரி இன்டர்வியூ சார். சரி இல்ல என்ன நடக்குது டைரக்டர் சார்? சார் ஜூஸ் எங்க சார்? ஜூஸ் அப்பல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஜூஸ்க்காக இங்க ஒண்ணும் சண்டை போட கிடையாது. என்ன வந்து அசிங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். ரொம்ப தப்பு சார். இதெல்லாம் வந்து அடுத்து அநியாயத்துக்கு மேல. அவரை கத்த விடுறதா சார்? ஓகே சார், கொஞ்ச நேரம் கத்த விடுறேன் சார். ஓகே சார். காமெடி நல்லா இருக்கு. சாரி சார் வாங்க சார். ஓகே சார், அத சொல்லிட்டாங்களா சார்? ஒரே ஒரு क्वेश्चन சார். சாரி சார். ஓகே சார் தெரியாம சொல்லிட்டேன் சார். சாரி சார்.
மக்களே இப்ப பாத்துட்டீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியோட கடைசி தருணத்துக்கு வந்துட்டோம். சோ கடைசியா கோகிகுமார் அவர்களே உங்ககிட்ட ஒரு ஃபைனலான கொஸ்டின் கேக்குறோம். எப்படி சார் உங்களால வாய் கூசாம பச்சை பச்சையா போய் பிடிக்க முடியுது சார்? அப்படி சொல்லல, இந்த மாதிரி வாய் கூசாம அதிகமான டேலண்ட் அள்ளி விட்டுட்டே இருக்கீங்களே சார், எப்படி சார் உங்களுக்கு அந்த டேலண்ட் உருவாயிட்டே இருக்கு? அது என்னோட திறமை அந்த மாதிரிங்க. நான் வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுல மட்டும் நான் ஆக்ட் பண்றேன்னா தான் நீங்க வந்து ஒரு சாதாரணமா எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இந்தியால 7 ஸ்டேட்ல நான் வந்து ஆக்ட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் தாண்டி ஆமா சார், அத பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி சார் இந்த ஸ்டேட்ல மட்டும் இல்லாம இந்த 7 ஸ்டேட்லயுமே வந்துட்டு சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்க. அப்ப இந்த 7 மொழிகளும் உங்களுக்கு தெரியுமா சார்? கண்டிப்பா தெரியும். தெரியாம போய் அங்க சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியுமா? என்ன லாஜிக்கல் இருந்துச்சு. ஒரு ஸ்டேட்ல நம்ம வந்துட்டு சூப்பர் ஸ்டாரா இருக்கணும்னா அது தகுதி வேணும். தகுதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மொழி கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும். அந்த மொழி தெரியாம எப்படி அங்க சூப்பர் ஸ்டாரா இருக்க முடியும்? அதனால இந்த 7 மொழியில இன்னும் எனக்கு 13 மொழி விட்டுது. டோட்டலா 13 மொழி தெரியும். ஓகே ஓகே. அந்த 13 இடத்தையும் நான் அடுத்து பிடிக்கிறதுக்காக தான் வந்து நான் ஓகே மக்களே, இன்றுடன் வந்துட்டு நம்ம நிகழ்ச்சியை இல்ல முடிச்சுக்கலாம் சார். 300 காலத்துல சார் இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கலாம். நான் உங்கள் சரவடி சாரா. உடனே கோகிகுமார் சார் அங்க பாருங்க, கேமரா பாருங்க, உனக்கு வச்சிருங்க. உனக்கு வச்சிருங்க சார். நன்றி.